கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால் பாஜகவுக்கு 2029, அதிமுகவுக்கு 2031. அமித்ஷா இபிஎஸ் புது பிளான். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆட்டத்தை ஆரம்பிக்கும் அமித்ஷா, இபிஎஸ் ஒரு புது பிளானை உருவாக்கியுள்ளார் தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசியல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இபிஎஸும் பாஜகவும் பெரிய தலையான அமித்ஷாவும் இந்த வருஷம் ஏப்ரல் சென்னையில் சந்தித்து பேசியிருக்காங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணி உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணியிலேயே தேமுதிக, பாமக மாதிரி பல கட்சிகளையும் இழந்து ஆள்ற திமுகவுக்கு நல்ல டஃப் கொடுக்க பிளான் போடுறாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல், பாகிஸ்தான் மேலே போர் பதற்ற மாதிரி தேசிய பிரச்சனைகள் வந்துள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக மேலிடத்தில் தமிழ்நாடு அரசியல் தீவிரமாக கவனம் செலுத்த முடியல. அதிமுக பாஜக கூட்டணி பிளாக் ஆனால் கூட அதிமுகவை விட்டு பிரிஞ்சு போன பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மாதிரி அவங்களை மறுபடி ஒன்று சேர்க்க பாஜக மேலிடம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக ஆட்சி மேலே மக்களுக்கு செம கோபம் இருக்குது. எங்கள் கட்சி இரட்டை இலை சின்னம் இருக்கும் 2026 அதிமுக 100% வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இப்போவே வெல்ல முடியவில்லை என்றால் 2031 சட்டசபை தேர்தலால் ஆட்சியை கைப்பற்றுவோம். அதனால் பிரிஞ்சு போனவர்களை மறுபடியும் சேர்க்க மாட்டோம்னு இபிஎஸ் தலைமையில் இருந்து பாஜக மேலிடத்துக்கு ஒரு கருத்து ஒன்று கூறியிருக்காங்க. இதனுக்கிடையே பார்க்கும்பொழுது டிடிவி தினகரனும் நான் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று அச்சுறுத்தியாக சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டணியே மெயின் டார்கெட் 2026 சட்டசபை தேர்தல் மட்டுமல்ல, 2029 லோக்சபா தேர்தலும் உண்டு. 2031 சட்டசபை தேர்தலுக்கும் தேர்ந்துள்ளேன் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட 2024 லோக்சபா தேர்தலை அதிமுக தனியாக 20.46% ஒட்டுமொத்த ஒரு உருவத்தையும் உருவாக்கியுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக 18% ஓட்டு வாங்கி இருக்காங்க. மொத்தம் 41% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணி 47% ஓட்டு விழுந்திருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கி 39 தொகுதியும் அள்ளி செல்கிறார் ஓட்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 சட்டசபை தேர்தல் அல்ல, அதிமுக பாஜக கூட்டணி 40% ஓட்டு வாங்கி 75 சீட்டுகள் எடுத்து இருக்காங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக கூட்டணி 45% ஓட்டாக 159 சீட்டு பிடிச்சு ஆட்சி பிடிச்சது. இப்போவே திமுக ஆட்சி மேலே மக்களோட அதிருப்தியை பயன்படுத்தி இந்த கூட்டணி 2026 வலுவாக எதிர்ப்பு காட்டுவாங்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. இதனை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாக திமுக ஆட்சியில் ஊழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. பெண்கள் மற்றும் விஷயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தேர்வு தொடர்பான மாணவர்கள் தற்கொலை மாதிரி விஷயங்கள் எதிர்காலத்தில் கடுமையான விமர்சிக்க இருக்கிறதாக கூறப்படுகிறது. இதை வச்சு அதிமுக பாஜக கூட்டணி 2026 வெற்றிக்கு வியூகம் வடுத்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜயோட தமிழக வெற்றி கழகம், டிவிகே, சீமானோட நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகள் ஓட்டு பிரிக்கலாம்னு ஒரு சவால் இருக்குது என்று எதிர்பார்க்கப்படுது. இதனால் 2026 தேர்தல் 2 கூட்டணிக்கும் செம போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க 2031 ஆட்சி பிடிக்க அதிமுக தீவிரமாக தயாராகியுள்ளது. தமிழ்நாடு அரசியல் அல்ல, ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்டாக தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இபிஎஸும் பாஜக பெரிய தலைவரான அமித்ஷா இந்த வருஷம் ஏப்ரலில் சென்னையில்
சந்தித்து 2026 சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணி உறுதி பண்ணியிருக்காங்கன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு குழுவாக சேர்ந்து நாங்கள் வெல்வோம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய காலத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.